ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் பேச ட்ரை பண்றோம். அப்படி இங்கிலீஷ் பேச ட்ரை பண்றப்போ சென்டென்ஸ் மேக் பண்றப்போ பிகினர்ஸ் விடுற 5 பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் கோயிங் சென்னை அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் கோயிங் சென்னைன்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்பவுமே ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு குறிப்பிடும் போது அது எங்கன்னு சொல்லும் போது அங்க கண்டிப்பா டூ போடணும். பிகாஸ் டூ இஸ் ஏ மூமெண்ட் வெர்ப். அது நம்ம எங்க நம்ம போறோம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு வெறுப்னால எங்கெல்லாம் எப்பெல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு சொல்றோமோ அங்க கண்டிப்பா கோயிங்க்கு அப்புறம் கண்டிப்பா என்ன பண்ணணும், டூங்கிற வெர்பு நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். சில இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஐ எம் கோயிங் சென்னை அப்படின்னு தப்பா யூஸ் பண்றோம். எப்பவுமே அது சரியான உபயோகம் என்ன அப்படின்னா ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் கோயிங் சென்னை அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்க, ஹி டிடன்ட் கேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில இடங்கள்ல. அவர் இங்க வரல அப்படின்னு சொல்லுது, ஹி டிடன்ட் கேம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் டிட் வருதோ அந்த இடத்துல கண்டிப்பா அது டிட் அப்படிங்கிறது ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிறதுனால அதுக்கு அடுத்து வர வார்த்தையை நீங்க என்ன பண்ண வேண்டாம், பாஸ்ட் டென்ஸ் சொல்ல வேண்டாம். அதோட பேஸ் வெர்ப்லயே நம்ம என்ன பண்ணணும், அதை உபயோகம் செய்யணும். ஸோ எப்பவுமே ஹி டிடன்ட் கேம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹி டிடன்ட் கம் அப்படின்னு சொல்லணும். எங்கெல்லாம் நீங்க டிட் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு அடுத்து ஈட்டா இருக்கட்டும் இல்லாட்டி கம்மா இருக்கட்டும் வேற எந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல நீங்க பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டிட் என்பது ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் இருக்கனால எங்கெல்லாம் டிட் வருது அதுக்கு அடுத்து வர வார்த்தை கண்டிப்பா அது ப்ரெசன்ட் டென்ஸா தான் இருக்கணும், பேஸ் ஃபார்ம் வெர்பா தான் இருக்குமே தவிர அதை நீங்க மாற்றம் செய்யக்கூடாது. இதான் நம்ம பண்ற ரெண்டாவது மிஸ்டேக். ஸோ எப்பவுமே எங்கெல்லாம் டிட் வருதோ அங்க கண்டிப்பா அதுக்கு அடுத்த வார்த்தை ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்குமே தவிர பாஸ்ட் டென்ஸ் இருக்கவே கூடாது. மூணாவது மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மை பிரதர் இஸ் ஒர்க்கிங் இன் சென்னை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அந்த சென்டென்ஸ்ல மை பிரதர் இஸ் ஒர்க்கிங் இன் சென்னைன்னு சொல்லுவேன், மை பிரதர் ஒர்க்கிங் இன் சென்னை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஈஸியா ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒர்க்கிங் என்பது ஒரு கன்டினியூஸ் ஃபார்ம். அது தொடர்ந்து நடைபெற ஒரு வேலையை குறிக்கிற ஒரு கன்டினியூஸ் ஃபார்ம் இருக்கு. அந்த எங்க கன்டினியூஸ் ஃபார்ம் வருது அங்க கண்டிப்பா அதோட ஹெல்பிங் வெர்ப் இஸ் ஆர் இல்லாட்டி ஆம் கண்டிப்பா வரணும். இப்போ என்ன பத்தி நான் குறிக்க ஐ எம் ஒர்க்கிங் இன் சென்னை அப்படின்னா ஐ வந்தாலே அந்த இடத்துல கண்டிப்பா ஆம் வரணும். இப்போ ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் சென்னை அப்படின்னா ஷீ வந்து அந்த இடத்துல கண்டிப்பா இஸ் வரணும். தே அதுவே வந்து அந்த இடத்துல ஆர் வரணும். ஸோ இந்த ஹெல்பிங் வெர்ப் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா எங்கெல்லாம் கன்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். சில இடங்கள் நம்ம என்ன பண்றோம், அதை யூஸ் பண்ண மறந்துட்டு he is working in சென்னை சொல்லல, he working in சென்னை சொல்றோம். my brother working in சென்னை சொல்றோம், my brother is working in சென்னை என்பதே சரியான யூசேஜ் ஆகும். நாலாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்க, ஐம் ஹேவிங் டூ பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல ஐ ஹேவ் தான் சொல்லணும், ஐ ஹேவ் டூ பிரதர்ஸ் சொல்லுவோம் தவிர ஐம் ஹேவிங் சொல்லக்கூடாது. ஹேவிங் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த தற்காலிகமா நம்ம கையில இருக்கும்போது ஐம் ஹேவிங் சொல்லுவோம். இப்போ நம்ம ஐம் ஹேவிங் லஞ்ச் அப்படின்னு சொல்றோம், அந்த லஞ்ச் அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு குறிக்கிறதுக்கு ஐம் ஹேவிங் அப்படின்னு சொல்லலாமோ தவிர அதே உங்ககிட்ட பெர்மனண்டா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன பண்ணணும், எப்பவுமே ஹேவ் தான் சொல்லலாம். ஐ ஹேவ் டூ பிரதர்ஸ் சொல்லுமோ தவிர ஐ எம் ஹேவிங் டூ பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லவே கூடாது. நான் பண்ற ஃபிஃப்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ டிடன்ட் டோல்ட் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டிடன்ட் டோல்ட் ஹிம், நான் வந்து சொல்லல அப்படிங்கறத சொல்லதுக்கு ஐ டிடன்ட் டோல்ட் ஹிம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி எங்கெல்லாம் டிட் வருதோ கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லக்கூடாது, அங்க அடுத்த வார்த்தை பாஸ்ட் டென்ஸ்ல போடவே கூடாது. டிட் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன பண்ணும், அதோட பேஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க தவிர அதை பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை நீங்க டிட் யூஸ் பண்ணாம நீங்க சென்டென்ஸ் மேக் பண்றீங்க அப்படின்னா அது நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அதே டிட் யூஸ் பண்ணும்போது டிட் அப்படிங்கறதே பாஸ்ட் டென்ஸா குறிக்கும் போது நீங்க இன்னொரு பாஸ்ட் டென்ஸா டபுள் பாஸ்ட் டென்ஸா ஒரு சென்டென்ஸ் எப்பவுமே யூஸ் செய்யக்கூடாது என்பது கிராமர். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது. இந்த வீடியோ மூலமா நீங்க புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோல பார்த்த மிஸ்டேக்ஸ் ஏதாவது நீங்களும் மேக் பண்ணுங்க, அதை என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.